Thank you, sir, for your insightful words. Before we proceed with the mesmerizing performances, let's take a moment to reflect on the journey of Atlantic International School. I invite our esteemed principal, Mr. Silamaselvan sir, to present the annual report. எல்லோருக்கும் வணக்கம். நமது பள்ளியின் இந்த ஆண்டின் சாதனைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஸ்கூல் அப்படின்னாலே நம்ம ரெண்டு விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம். ஒன்று அந்த ஸ்கூலோடைய ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட் அப்படிங்கிற பாட்டில் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் வேத கணேஷ் அவர் ஒரு மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து தான் வந்திருந்தார். எல்லாருமே நினைப்பாங்க மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது சிபிஎஸ்இ அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் எல்லாத்தையுமே இருக்கும். இப்படி கிடையாது. இங்கே நிறையா சாதிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே எங்கேருந்து வந்தவங்க தான், மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து தான் வந்தவங்க தான். அவர் 91% 12th செக்யூர் பண்ணி இன்றைக்கி வந்து சாஸ்தா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆர்ட்ஸ்லையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீமா அப்படிங்கிறப்போ டைரெக்டாகவே ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணி இன்றைக்கி வந்து அங்கே வந்து அவங்க ஆவணம் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக எக்ஸாக்டாக ரீமா ரொம்ப ஒரு டிசிப்ளினான பெண். இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் ஆத்தீஸ்வரி அப்படிங்கிற பொண்ணு 97% செக்யூர் பண்ணியிருக்காங்க. தேன்மொழி இதுவரையும் இங்கே படித்த ஸ்டூடெண்டில் எத்தனை டாக்டர்ஸ் தேன்மொழி அப்படிங்கிறவங்க முடிச்சுட்டு தென் புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் டாக்டரா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. தென் ஆயிஷா நஃப்ரீன் சி ஜாயின்ட் எம்பிபிஎஸ் புதுச்சேரி. ஜாவித் இஸ்மாயில் ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்காரு எம்பிபிஎஸ். முகமது தௌஃபிக் ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி ரீமா ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. தென் யுகன் அண்ட் அபிதா காவி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜெயியில் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி இப்போ சாஸ்தா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் பிடெக் படிச்சுட்டு இருக்காங்க. தருண் அப்படிங்கிறவர் நார்மலாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். பட் ஜேஇ அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் அவருக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாலாம் கிடையாது. பட் அவர் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் விஐடி ஏபியில் ஆந்திர பிரதேசில் விஐடியில் படிச்சுட்ருக்கேன். தென் நார்மலாக இந்த கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஜென்ரலாக மிகப்பெரிய எக்ஸ்பர்ட், இப்போ சார் மாதிரி எக்ஸ்பர்ட் நிறைய பேரை உருவாக்குனவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக நம்ம ஸ்கூல்லேருந்து காமினி அப்படிங்கிற ஒரு பொண் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிஸ், ஏன்னா அவங்க வந்து 9th படிக்கும் பொழுது நான் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் நான் என்ன மாதிரி என் லைஃப்பை நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சார்கிட்ட ரொம்ப அப்ரோச் பண்ணி சார் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து சிங்கப்பூரில் 3 யூனிவர்சிட்டிஸ் அவங்க வந்து விசிட் பண்ணாங்க. தட் இஸ் MDIS, NUS அண்ட் SMU. இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் விசிட் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன லேர்ன் பண்ணாங்க, 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும், என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணணும், காஸ்ட் எவ்வளோ வருது, 10th அப்புறம் இருக்க ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய 8th 9th 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கெரியர் கைடன்ஸ் யார் கொடுத்தா, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்தா. கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய கைதட்டல் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த ஏஜில் இதை பாசிபிளா அப்படிங்கிறது கிடையாது. உண்மையிலேயே எங்களுக்கு இந்தியாவில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியும். ஆனால் உண்மையிலேயே ஒரு அதர் கண்ட்ரி அப்ராடில் போயிட்டு நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் எல்லாரையும் யாரை போய் பார்ப்பீங்க? திருச்சியில் கன்சல்டன்சி இருப்பாங்க, சென்னையில் கன்சல்டன்சி இருப்பாங்க. பட் நேரடியாக 8thலேயே ஒரு பெண் நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் சிங்கப்பூருக்கு போய் படிச்சுட்டு வந்து யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணி வந்து நம்ம பசங்களுக்கு கொடுத்தாங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் மிகப்பெரிய அது லேர்னிங்காக இருந்தது. ஐ லேர்ன்ட் மெனி திங் ஃப்ரம் ஹர். ஓகே, மை ஹேட்ஸ் அப் டு காமினி. சேம் டைம் முன்னாடிலாம் வந்து இப்போது நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் வித் 12th ஸ்டாண்டர்ட் தென் யூ ஹாவ் டு அப்பியர் ஃபார் பிஇ பிடெக் இனி இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் நீங்கள் போகணும். பட் இப்போது அட்லாண்டிக் மிகப்பெரிய ஒரு சான்சஸ் கொடுத்தது என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் வந்து HCL டெக், ஸோ அவங்க கூட ஒரு MOU
அவங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், HCL கம்பெனியில் என்ட்ரன்ஸ் அப்பியர் ஆகி அந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்கைஃபண்ட் கொடுக்குறாங்க. செகண்ட் இயர்லேயே உங்களுக்கு ஜாப் கொடுத்துட்றாங்க. அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நான் காலேஜ் போக தேவையில்லையா, அப்புறம் நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க தேவையில்லையாங்கிற பிரச்சனை இல்லை. தேர்ட் இயர்லேயே உங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்க, NIT, IIT, பிட்ஸ் பிலானி நம்பர் 1 ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் இந்தியா. தென் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டி, ஸோ IIM, ஓகேயா, IIIM எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது JEE எக்ஸாம் கிளியர் பண்ணாமே டைரெக்டாக நீங்கள் அங்கே வந்து அப்பியர் படிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து 18 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அன்பிலிவபிள் 10 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனாங்க. ஏன்னா தே டோன்ட் ஹாவ் எனி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன ஆகலை, ட்ரெயின் ஆகலை. ஸோ எங்களுக்குமே இது என்ன ஃபஸ்ட் டைம் நாங்கள் MOU ட்ரெயின் பண்ணி சைன் பண்ணி வித்தின் 1 மந்தில் நான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். 18 மெம்பர்ஸில் 10 மெம்பர்ஸ் கிளியர் பண்ணாங்க. அவங்க எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னென்னா, நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இவ்வளோ கிராம மத்தியில் உள்ள ஸ்கூல் இங்கே இத்தனை பேரை நான் கிளியர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. யூ ஆர் த ஃபஸ்ட்டு ஸ்கூல். 60% ஆஃப் ஸ்டூடெண்ட், ஓகேலா, 40-30% மட்டும்தான் எப்போதுமே கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் 18ல் கிட்டத்தட்ட எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்க, 10 ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணாங்க. யூ ஆர் த ஃபஸ்ட் ஸ்கூல், ஓகேயா, 60% கிளியர் பண்ணுன்னு சொல்லி எங்களை ரொம்ப ப்ரௌடாக சொன்னாங்க. அதுக்கு உண்மையிலேயே அந்த 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர்ஸ், அந்த ஃபவுண்டேஷன் அங்கே உருவாக்குனவங்க, அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுக்கள். ஸோ அடுத்து செகண்ட் ரவுண்டு அவங்க வந்து அப்பியர் ஆகி இப்போ 2 பேர் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க எங்கே, HCL டெக் மதுரை கேம்பஸில். அடுத்து இன்னொரு விஷயம், தென் இன்வெஸ்ட் ஃப்ளைட் அகாடமி, தட் இஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம எல்லாமே நீட் எக்ஸாம் எழுதி, JEE எக்ஸாம் எழுதி ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் நம்ம ஏரியாவில் நீங்கள் எல்லோரும் டாக்டர்ஸ் பார்த்துருக்கலாம், இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு பைலட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. தென் அப்போ வந்து என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க, சார் நான் வந்து பைலட் படிக்கணும், ஸோ அதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு. எங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வி ஹாவ் மோர் நாலேஜ், ஆனால் இந்த பைலட் அப்படிங்கும்போது எங்களுக்குமே வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ தான் நம்ம ஒரு பேராவூரணியில் தென்னங்குடியில் பிறந்த ஒருத்தர் இன்றைக்கி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஃப்ளைட் அகாடமி மிகப்பெரிய இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காரு. ஹீஸ் அ பர்சன், இஸ் ஃப்ரம் தென்னங்குடி, ஓகேயா. அவரை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி, ஸோ அவர் வந்து இங்கே வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிவிட்டு அவர் சொன்னது என்னென்னா, நீ இந்தியாவில் எங்கே ஃபாரின்லேயோ எங்கே வேணுமாலும் போய் படி, பட் ஃபஸ்ட்டு சேலரி நீ 17 வயசில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 17 years old, யூ மீன் 12th ஸ்டாண்டர்ட், ஸோ நீங்கள் வந்து பைலட் படிக்க முடியும். வித்தின் 2 yearsல உங்களுடைய மினிமம் சேலரி எவ்வளவா இருக்கும், 2 lakhs. அது கம்மியாலாம் அங்கே சேலரி கிடையாது. மினிமம் வாட், 2 lakhs. அப்போது 24-25 ஏஜில் ஒரு 10 lakhs எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போது இது கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு 4-5 மெம்பர்ஸ் இந்த பைலட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தென் விமென்ஸ் டே அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு கலெக்டராக இருக்கலாம் ஒரு பெண், இல்லை ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் CEO இருக்கலாம் ஒரு பெண், தென் இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஒரு பெண். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட், அதாவது இப்போ 9th to 10th ஸ்டாண்டர்ட்டை நான் போய் பேசினேன். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி சாதித்த உங்கள் தான் உண்மையான ரியலான பெண்கள் மட்டுமா? ஏன்னா பேராவூரில் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்க்குறேன், 30 வருஷமாக பூக்கடை வச்சுருக்காங்க, 30 வருஷமாக காய்கறி கடை வச்சுருக்காங்க. அந்த பெண் உருவாக்குனது நிறையா, அவங்க வீட்டில் படித்தவங்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன், பல லட்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக அந்த பூக்கடையை வச்சோ அந்த காய்கறி கடையை வச்சோ சொந்தமாக மாடி வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய உழைப்புகள் வெளி உலகத்துக்கு தெரியாமையே போயிடுது. ஏன் நம்ம வந்து விமென்ஸ் டேனா நம்ம வந்து வாழ்க்கையில் அந்த மாதிரி படித்ததில் சாதித்தவங்க அந்த மாதிரி மட்டுமே நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு படிக்க வாய்ப்புகள் இல்லை, ஆனாலும் சொந்த காலிலே நின்று. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி, ஒரு பாட்டி இருக்கான், இந்த பாட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் காய்கறி கடை வச்சுருக்காங்க. இந்த பாட்டியோடைய ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்வை ஓடி அந்த வேர்வை இருந்தது. நாங்கள் போய் பார்க்கும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும்.
அப்போ அந்த பாட்டி வந்து நாங்கள் பேசும்பொழுது அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டது. அப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசை. எங்கள் அப்பா அம்மா, நான் 7வது பொம்பளை பிள்ளை, ஸோ நீ எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி படிக்க அனுப்பலை. பட் ஆனால் என் பிள்ளைய தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நான் டிஃபார்ம் படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய மருமகளை பிஎட் காலேஜ் இங்கே நம்ம பேராவணி காலேஜில் பிஎட் படிக்க, வெங்கடேஸ்வர் இங்கே பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய பொண்ணையும் அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு இந்த லேடி சொன்னது. பட் இன்னமும் இந்த பூண்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா. ஸோ உண்மையிலே எங்களுடைய கண்ணுக்கு, எங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய கண்ணுக்கும் மகளிர் தினத்தை இவங்க கூட கொண்டாட நினச்சோம். ஓகேங்களா? ஸோ அதனால அதே மாதிரி சுந்தரி அக்கா அடுத்து இருப்பாங்க பாருங்கள். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராவணி மக்கள்லாம் இவங்களுக்கு தெரியாத ஆட்கள் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக இருந்து எப்படி சாதிக்கிறது நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இவங்கள மாதிரி ஆள்கிட்டே இருந்து. ஸோ மகளிர் தினம் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எங்களுடைய கொண்டாட்டம் இவங்க கூட தான் நடந்தது. அடுத்து வந்து ஜென்ரலாகவே வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தைகளும் வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா விஜய் டிவியில் பாட்டு பாடும்போது நம்ம பிள்ளை இந்த மாதிரி பாடக்கூடாதா அப்படின்னு எல்லா தாய்க்கும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த வகையில் தன்விகான்னு ஒரு இங்கே பெண் இருக்கா. அவள் வந்து ஜூனியர் கேஜி அப்போ படித்த, ஜஸ்ட் 3 years ஓல்டு, நல்ல மெமரி. அப்போ வந்து நான் அவங்களோட அம்மாவிட்ட இங்கே டீச்சராக தான் இருக்காங்க, நான் கூப்பிட்டு பேசும்பொழுது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம், நல்ல மெமரி பவர் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். வெறும் ஸ்டாருக்காக என்கிட்ட டெய்லி வந்து அவளுக்கு ஸ்டார் வாங்கணும். அந்த ஸ்டாருக்காக டெய்லி என்ன பண்ணுவேன், அந்த கெமிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ், ஓகேங்களா, 180 எலமெண்ட்ஸையும் கிட்டத்தட்ட 3 minutes 12 seconds அந்த பொண்ணு சொல்லிட்டு தென் ஏசிய இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் சீஃப் கெஸ்ட் அவங்கள கண்டிப்பாக உங்கள் கையால் ஹானர் பண்ணணும். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் லாங் டைம். புக்ஸ் தன்விகா ஒரு மோட்டிவேஷன். இதை பார்த்துட்டு எல்லா குழந்தைகளுக்குமே என்ன ஒரு ஆர்வம், நானுமே செய்யணும். அப்போ இதுக்குரிய வழிமுறைகள்லாம் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணலை அப்படின்னு. அப்போ எல்லாருக்குள்ளேயுமே பொட்டன்ஷியல் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயர்லி 3-4 சில்ட்ரன்ஸ் ஜஸ்ட் லைக் என்ன பண்ணிட்டாங்க, வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்னு செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்து 1ஆம் வகுப்பு மாணவி சிவனிகா ஸ்ரீ, இவங்க தமிழ்நாடு 38 ஸ்டேட் மாவட்டங்களையும் 17 seconds அவங்க சொல்லி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பி அத்விக். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அபாக்கஸில் வந்து 3 minutes 35 seconds 200 அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், 200 சம்மஸ் எவ்வளோ நேரத்தில் 3 minutes 35 seconds 200 சம் போட்டிருக்காரு அபாக்கஸில். ஸோ அவருக்கு வந்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க அங்கீகாரம் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 சம் போடுறது எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. அவர் எவ்வளவு சம் போட்டிருக்காரு, 200 சம். எந்த டைம், வெறும் 3 minutes 35 seconds. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இவங்க எல்லாருமே 8th or 9th படிக்கல, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 8th 9th வரும்போது இவங்களுடைய மெமரி எல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. All the best, Atvik. Same class. இதே கிளாஸ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ பிரஜன், இவரும் அபாக்கஸ்ல 2 minutes 50 seconds
அவர் 3 minutes 35 secondsல 200 sums. இவர் வந்து 2 minutes 50 secondsல 160 addition and subtraction clear பண்ணி சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அவர் வந்து இடம் பிடிச்சிருக்கார். சேம் கிளாஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எம் அவனிகா ஸ்ரீ. அவங்க 2 minutes 110 ஆங்கில வார்த்தைகளை கூறி சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவனிகா ஸ்ரீ. 2 minutes just செகண்ட் ஸ்டாண்டர்ட் 110 இங்கிலீஷ் வேர்ட்ஸ். லாஸ்ட் இயர் ஒரு விதை போட்டோம், இன்றைக்கி நிறைய செடிகள் முளைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் தான் லாஸ்ட் டைம் சொன்னேன், இனிமேல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு எடுங்க. அதில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இன்ன வரையும் நம்ம செய்யலை. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இவங்களே யோசித்தாங்க, இவங்களால் இதை பண்ண முடியுமான்னு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த கொஸ்டின் இருந்தது. அடுத்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுங்க. இன்னும் எந்தெந்த ஏரியாவில் சாதிக்காமல் இருக்காங்க அந்த ஏரியாலாம் எடுங்க. யாராருக்கு எந்தெந்த வகையில் டேலண்ட் இருக்கோ நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு போகலான்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதில் பேரண்டோட எஃபர்ட் இஸ் மேஜர் பார்ட். அவங்க இல்லாட்டி சம்டைம்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு பெண் வந்து அன்னைக்கு அவார்டு வாங்கும்போது மற்ற பேரண்ட்டுகள் என்ன அப்படியே ஃபயர் ஆகுது, நம்மளும் இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தது. அந்த வெறியோட அச்சீவ்மெண்ட் தான் இது. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஆஃப் அட்லாண்டிக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இங்கே லாஸ்ட் இயர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் குழந்தைங்க ஜாப் ஃபேர், அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் ஃபேர் நிறையா பண்ணோம். ஸோ இந்த 6th 7th 8th ஒரு மிகப்பெரிய குறைகளாக இருந்தது. நான் இந்த வருஷம் 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோ எக்ஸ்போ பாருங்கள், மிகப்பெரிய அங்கீகாரம் ஆனந்த விகடன் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன இனிஷியேட்டிவ், நம்ம வந்து காரை பற்றி நிறையா சொல்லிக் கொடுக்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்கள் முடிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ரீச் எங்களுக்கு கொடுக்கும்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது. 11 மீடியாஸ் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது ஏதோ ஸ்கூலு, ஏதோ காரு, ஏதோ விற்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தோணியிருக்கும். பட் ஒவ்வொரு குழந்தையும் அந்த காரை பற்றி லேர்ன் பண்ணுது. அங்கேருந்து கம்பெனியில் அந்த எக்ஸிக்யூட்டிவே என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா இவன் அந்தளவு, ஏன்னா ஒரு கார் லோகோவில் ஸ்டார்ட் பண்ணி பேக் சைடில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் வரையும் அவன் பேசினான். காரோட லென்த்து ஒரு டெக்னீஷியன்ட்ட நான் பேசினேன், இந்த காரோட லென்த்து சொல்லுங்கள், வித்து சொல்லுங்கள், ஹைட்டு சொல்லுங்கள், தெரியல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், உள்ள என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறது மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் நம்ம குழந்தைங்க என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ், அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே மேனுஃபேக்சரிங், அந்த கம்பெனி உருவான இடம் இன்னைக்கு எதுவரை இருக்குது, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லாமே 360 டைரக்ஷனில் ஒவ்வொரு காரையும் ரொட்டேட் பண்ணி 30 கார் நம்ம கேம்பஸ்க்கு வந்திருந்தது. 140 பேர் இதில் நாங்கள் இன்வால்வ் பண்ணோம். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய அச்சீவ் திஸ் இயர். அதில் மிகப்பெரியதாக எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. ஹூண்டாய் கம்பெனி சென்னையிலேருந்து கால் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் ஒரு வாரம் ஒர்க் ஷாப் நாங்கள் கொடுக்க ரெடி. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ அழகாக எங்களுடைய காரையோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஈஸியாக கொண்டு போயிட்டீங்க. ஸோ அந்த குழந்தைங்க எங்கள் காரோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, நீங்கள் 4 லட்ச ரூபா செலவு பண்ண கூட ஆனந்தவிங்களில் இவ்வளோ பெரிய ஆர்டிக்கல் உங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணது வெறும் லஞ்ச். உண்மையிலேயே நாங்கள் என்ன கொடுத்தோம் சாருக்கு தெரியும், பாலிமர் நியூஸ் சேனல் சாருக்கு தெரியும். வெறும் நாங்கள் செலவு பண்ணது என்ன மட்டும்தான், வெறும் லஞ்ச் மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த 4 பேஜுக்கு எங்களுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம குழந்தைகளுடைய
உழைப்பு, எவ்வளவு தூரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எவ்வளவு தூரம் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அழகா எங்களுக்கு சொல்லி மிகப்பெரிய மோட்டிவேஷனா நம்ம குழந்தைகளுக்கு இருந்தது. இதுக்கு மிகப்பெரிய உங்களுடைய கைதட்டல், உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு வேணும். இதற்காக உழைத்த டீச்சர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லி, அடுத்து இங்கிலீஷ் எக்ஸ்போ அப்படிங்கும் பொழுது சார் வந்து சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு வாரம் 10 நாள் ஒரு ஆள் கூட தமிழில், ஈவன் ஆயமா கூட தமிழில் பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கி ஆகணும். அது என்னவாக இருந்தாலும் சரி, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் சரின்னு எனக்கு ஃபோன் அடித்தார் சார். ஸோ நாங்களும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உட்காந்து திங்க் பண்ணோம். ஸோ அப்போ வந்து என்ன எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கும் பொழுது அது எங்கே உருவானுச்சு, இப்போ எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, நம்ம எப்படியெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கிலீஷ்னாலே ஏன் ஒரு மாதிரியாக பார்க்குறோம். அப்போது ஒரு பேரண்ட் உள்ளே வரும் பொழுது, ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வரும் பொழுது கலெக்ஷன் ஆஃப் நாலேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இங்கிலீஷ் எக்ஸ்போ உண்மையிலேயே அந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா இரவு பகல், ஏன்னா ஏதோ ஜஸ்ட் லைக் தன்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தைங்களை ஃபீட் பண்ணுறது அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட 2 மாசமாக அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நைட்டு 2 மணிக்கெல்லாம் வாட்ஸ்அப், ஏன்னா இதுக்குன்னு குரூப் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க நாலேஜ். நான் திடீர்னு எந்திரிச்சு 4 மணிக்கு பார்த்தா 2 மணிக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க். ஸோ குழந்தைகளுக்கு மிகப்பெரிய இந்த இங்கிலீஷ் எக்ஸ்போங்கிறது ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருந்தது. உண்மையிலேயே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மைல்ஸ்டோன் இஸ்ரோங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து டிவில தான் என்ன பண்ணிருப்போம், ராக்கெட் லான்ச் பண்றதை பார்ப்போம். சோ ராக்கெட்டை போய் பக்கத்துல தொட்டு பார்க்கறது, மிஷின்ஸ் எப்படி இருக்கும், இதை பத்தின நமக்கு என்ன பெருசா எல்லாமே எதுல தான் பார்த்து நம்ம பழகிருப்போம். ஸோ டிவில தான் பார்த்து பழகிருப்போம். பட் டைரக்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. ஸோ அதுல வந்து மதுரை சதுரகிரி அப்படி ஒரு இஸ்ரோ பார்ட் நாங்க வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. ஸோ அங்க வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணாங்க. நாங்க டைரக்டா போயிட்டு, ஸோ மகேந்திரகிரியில வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ல என்னென்ன மேனுஃபேக்சரிங், அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிப்பாங்க ராக்கெட்டுக்கு, இங்க இருந்து என்னென்ன உருவாக்கி இருக்காங்க, இதுவரை பண்ண லான்ச் பண்ண ராக்கெட்ல இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது, இன்னைக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜா இருக்கு, இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி சேட்டலைட்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே சயின்டிஸ்ட் நேரடியா வந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ இது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லேர்னிங். தென் கேஜி டிபார்ட்மெண்ட் ஒரு ஜப்பான்ல தான் பாப்பீங்க, எர்த்குவேக் வந்தா ஒரு பிரிகாஷன் எப்படி பண்றது அந்த மாதிரி. உண்மையிலேயே மை சின்சியர் தேங்க்ஸ் டு கிண்டர் கார்டன் டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிளாஸ் ரூம்ல தீப்பிடிச்சிருச்சுன்னா தன்னை எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஒரு டெமோ காமிச்சா பாருங்க. அவங்களுக்கு வயசு வந்து 3.5, நிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து 13 14 கிடையாது, உங்களுக்கு ஜஸ்ட் 3.5. ஸோ இங்க வந்து துரதிருஷ்டவசமாக தீ விபத்து ஏற்பட்டால் தங்களையும் தங்களை சுற்றி உள்ளவர்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று எங்களை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி எமது மழலையர் பள்ளி மாணவர்களால் இங்கு நடத்தப்பட்டது. தென் டேலண்ட் ஷோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன, அதாவது எந்தெந்த வகையில் அவங்க டேலண்டா இருக்காங்களோ அந்த டேலண்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி கேஜி டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய டேலண்ட் ஷோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்க. தென் ப்ரீ கேஜி முதல் 3ஆம் வகுப்பு உள்ள குழந்தைகள் நாத்தமலை பண்ணைக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள குழந்தைகளுக்கும் பரிபூர்ண அகாடமியுடன் இணைந்து நீட் ஜேஇ போட்டி தேர்வுக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் புகழ்பெற்ற பேச்சாளர் டாக்டர் ஏ கலியமூர்த்தி MBA PhD அவர்களை கொண்டு தேர்வுகளில் எளிமையாக தேர்ச்சி அடைய பயனுள்ள குறிப்புகள் இங்கு வழங்கப்பட்டன. பரிபூர்ண அகாடமியுடன் இணைந்து மாதிரி நீட் ஜேஇ தேர்வினை பேராவூரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. கல்வி வளர்ச்சி நாளான காமராஜர் பிறந்த நாளன்று மாணவர்களுக்கு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. நமது பள்ளியில் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டன. நமது மழலையர் பள்ளி மாணவர்கள் ஓணம் பண்டிகை, கிருஷ்ண ஜெயந்தி விழாவையும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். நமது பாரம்பரியத்தை நினைவூட்டும் நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலாச்சோறு மூன்லைட் டின்னர் நிகழ்வில் நமது பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு உணவுகளை பரிமாறிக்கொண்டனர். நமது பள்ளி விளையாட்டு விழா மாண்புமிகு அமைச்சர் திரு சிவ மெய்யநாதன், சேதுவாசத்திரம் வடக்கு சேர்மன் திரு முத்துமாணிக்கம்,
மற்றும் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் நமது பள்ளி புதிதாக கட்டப்பட்ட இண்டோர் ஆடிட்டோரியம் திறந்து வைத்தும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கியும் மாணவர் தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தும் அவர்கள் சிறப்பித்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை ஜோஹோ கார்ப்பரேஷன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஹெட் மிஸ்டர் சசிகுமார் அவர்களின் தலைமையில் நம் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. மாநில அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் நமது 8ஆம் வகுப்பு மாணவி அடிஷ்கா கலந்து கொண்டு வெண்கல பதக்கம் வென்றார். டாக்டர் கலாம் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான செஸ் டோர்னமெண்டில் 5ஆம் வகுப்பு மாணவி தீசிகா ஹர்ஷா தன் திறமையை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி 8வது இடம் பிடித்தார். கும்பகோணத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் டோர்னமெண்டில் 5ஆம் வகுப்பு மாணவி தீசிகா ஹர்ஷா 4ஆம் இடம் பிடித்தார். 1ஆம் வகுப்பு மாணவி மகதி 6ஆம் இடமும் 3ஆம் வகுப்பு மாணவன் வாசுதேவ் கிருஷ்ணன் 8வது இடமும் 7வது வகுப்பு மாணவன் லோகேஷ் நடராஜன் 11 இடமும் 8ஆம் வகுப்பு மாணவன் பரத் பாலன் 13ஆம் இடமும் 7ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீவித்யா 15ஆம் இடமும் பெற்றனர். சிபிஎஸ்இ நடத்தப்பட்ட கிளஸ்டர் போட்டிகளில் நமது மாணவர்கள் ஆர்ச்சரி மற்றும் கோகோ பிரிவுகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தினர். ஸ்டேட்ஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் அரேனா ஏற்பாடு செய்திருந்த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் அண்டர் 17 பிரிவில் நம் 12ஆம் வகுப்பு மாணவர் மகி, அர்ஷத் ஹுசேன், முகமது ஷிகான், ராம் விஸ்வநாத் ஆகியோர் வெற்றி பெற்றனர். பேராவூரணி காவல்துறை சார்பாக நடத்தப்பட்ட போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பிறகு பேராவூரணி காவல் உதவி ஆய்வாளர் திரு ராம்குமார் அவர்கள் மாணவரிடம் போதைப்பொருள் விழிப்புணர்வு உரை வழங்கினார். தொலைதூரத்தில் இருந்து நமது பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பயன்படும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட நவீன வசதியுடன் கூடிய மாணவர் விடுதி பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் மற்றும் பேராவூரணி பேரூராட்சி தலைவர் திருமதி சாந்தி சேகர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த அட்லாண்டிக் குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். ஸ்கூலில் காமிச்சு அப்படியே ரைட்டா